மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். என்ன இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீமார் சொல்லி என்ன கொஞ்சம் போட முடியல. இன்னைக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது நம்மளோட விவசாய நிலத்துக்கு சரியாக ஒரு சில அணில்களால் நம்மளுக்கு தொந்தரவு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அணில்களாக இதை போட்டதுக்கப்புறம் நிறைய அணில் தொந்தரவு இருக்குது. அது எதனால் அந்த அணில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு போட்டிருக்கோம். 30 சென்ட்டுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து தரைவழி பாசனம் பண்ணோம்னா நம்ம குறைஞ்ச நம்ம வந்து கொடி வகை காய்கறிகள் அதிகமாக போகிறோம் அப்படின்றப்போ நீர் பயிருக்கு ரொம்ப டிலே ஆகும். இதுவே நம்ம இந்த தெளிப்பு பண்ணுறப்போ நம்மளுக்கு மேலே கூடி தண்ணி விழுகிறப்போ நம்மளுக்கு இருந்தாலும் போதும், நம்மளுக்கு ப்ரெஷர் மட்டும் இருந்தால் போதும். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைடில் அந்த வீடியோ எஃபெக்ட் இருக்குது. இதில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர், அதுக்கப்புறம் அந்த 6mm ஓஸ் ஒன்று, இந்த ஸ்டிக் ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நல்லி மாதிரி வந்திருக்கும். அது சைடில் வீடியோ திறந்து விட்ருவோம். ஏன்னா செத்தே ஏதோ வந்துச்சுன்னா அந்த கீழே 6mm இதோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா கீரை இந்த மாதிரி கொடுக்கலாம். கடலை எல்லாத்துமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். எப்படி பண்ணுறது, இந்த ஓஸ் ரெடி பண்ணுறது, இந்த பட்டர்ஃப்ளை மாட்டுறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் மாட்டிட்டோம்னா அப்புறம் வேலை கிடையாது. போட்டுட்டு ஓஸை மடக்கி வச்சுட்டு உழுதுட்டு அடுத்த வேலை போகிறாங்க போட்டுக்கலாம். நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் நம்ம கம்மி